சந்தன்பூர் கிராமத்துல பல்லவி என்கிற ஏழை பொண்ணு ஒருத்தி இருந்தா. அவங்க அப்பா கூலி செய்வாரு, அம்மா வீட்டை பாத்துக்குவாங்க. பல்லவி ஊர்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. பல்லவியோட கிளாஸ் டீச்சர் அனுராதா மேடம் ரொம்ப நல்லவங்க. எல்லா பசங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களோட டிரான்ஸ்பர் வேற ஊருக்கு ஆனதுனால ஸ்கூல்ல அவங்களுடைய கடைசி நாள். குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு கடைசி நாள். இனிமே நீலம் டீச்சர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. அதுலயும் பல்லவி, நீ உன்னோட படிப்பை விட்டுறாத. சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீங்க எல்லாம் நல்லபடியா இருந்து நல்லா படிக்கணும், என்ன? அனுராதா மேடம், நீங்க ரொம்ப நல்ல டீச்சர். நீங்க நல்லா சொல்லி கொடுக்கறீங்க. எங்களால உங்களை மறக்க முடியாது. நீங்க ப்ளீஸ் போகாதீங்க. ஆமா மேடம், நாங்க உங்களை மிஸ் பண்ணுவோம். போகாதீங்க நீங்க ப்ளீஸ். இங்க பாருமா, நான் கண்டிப்பா போகணும். எனக்கு வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. நான் கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பத்திரமா இருங்க. குட் பை. அனுராதா மேடம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க இடத்துக்கு நீலம் மேடம் சொல்லி கொடுக்க வராங்க. நீலம் மேடம் ரொம்ப கோவமா எரிச்சலா இருப்பாங்க. நீலம் மேடம் கிளாஸுக்கு வந்ததும் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா பல்லவி மட்டும் கிழிஞ்ச துணியோட ஸ்கூலுக்கு வந்திருந்தா. ஏடி, எங்க வா. உன்னோட யூனிஃபார்ம் எங்க? கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கே வந்திருக்க? மேடம், பல்லவி ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணு. அவகிட்ட யூனிஃபார்ம் வாங்க பணம் இல்ல. பிரின்சிபல் மேம் கூட இவ நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இவ இப்படியே படிக்க வரா. இந்த ஏழைக்கு யூனிஃபார்ம் வாங்க முடியலனா ஸ்கூலுக்கு எதுக்கு படிக்க வரணும்? ஏழைங்க சாக்கடையில இருக்கிற புழு மாதிரி. நீங்க அங்க இருக்கிறது தான் சரி. நீலம் மேடம் பல்லவிய நல்லா அடிச்சு அவளை கிளாஸ்க்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க. பல்லவி அழுதுகிட்டு கைய தூக்கிக்கிட்டு நிக்கிறா. அவ ஏழை ஆனதுனால அவளோட கிளாஸ் டீச்சர் அப்படி அவளோட நடந்துக்கிட்டாங்க. ஏழை கழுத, உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்க கிளாஸ்ல கடைசி பெஞ்ச்ல உட்காருன்னு? உன்னோட மூஞ்சிய பார்த்தா என் நாளெல்லாம் கெட்டு போகுது. பாவ பல்லவி மௌனமா பின்னாடி போய் உட்கார்ந்துட்டா. நீலா மேடம் அவங்களுடைய கோவத்தை தினமும் ஸ்டூடெண்ட்ஸ் மேல காட்டுவாங்க. ஆனா பல்லவி மட்டும் தினமும் அவங்க கிட்ட மாட்டிக்குவா. இப்போ நிலைமை எப்படின்னா பல்லவிக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்கு. இப்படியே நாட்கள் கடந்தது. அந்த டீச்சர் அப்படி நடந்துகிட்டதுனால பல்லவி ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாம நதிக்கரையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. நீலம் மேடம் ரொம்ப கெட்டவங்க. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறாங்க. என்னை எப்படி வெறுக்கிறாங்கன்னா, ஏழையா இருக்கிறதே ஒரு பெரிய பாவங்கிற மாதிரி. என்கிட்ட ஒரு சக்தி இருந்தா நான் அவங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுப்பேன். அப்போ ஒரு பாபா அங்க வந்து பல்லவி சொன்னதெல்லாம் கேட்டாங்க. இங்க பாருமா, நீ மனசொடைஞ்சு போயிடாத. நான் உனக்கு மாய சக்திய தரேன். அதோட உன்னுடைய எல்லா கஷ்டமும் தூரம் போயிடும். பாபா அவளுக்கு மாய சக்திய தந்தாரு. அந்த சக்தியால அவளோட கை நீளமா வளரும். பாபா பாபா, இது என்ன அதிசயம்? பல்லவி சந்தோஷமா ஸ்கூலுக்கு போய் இந்த விஷயத்த எல்லா பசங்களுக்கும் சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீலம் மேடம் கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்க பிளாக் போர்ட்ல ஏதோ எழுதும் போது அப்போ பல்லவி அவளோட நீல கைகளால அவங்கள கிள்ளுறா. நீலம் மேடம் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்புறம் அவங்க திரும்பி எழுதுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பல்லவி திரும்பி அவங்க கிள்ளுறா. நினைக்கிறேன் என்ன எறும்பு கடிக்குதுன்னு. என்னால சொல்லி கொடுக்க முடியாது. நான் கொஞ்ச நேரம் சேர் மேல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்படியே இந்த ஏழைங்க படிச்சுட்டு கலெக்டர் ஆயிடுவாங்களா என்ன? பல்லவி பண்ணதை பார்த்து எல்லா பசங்களும் மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க. அப்புறம் மேடம் டேபிள பார்த்து சொல்றாங்க, ஐயோ சேர் என்ன இவ்வளவு அழகா இருக்கு. ஏ பொண்ண, இங்க வா, இங்க வந்து சேரை கிளீன் பண்ண. சரி மேடம், அதுக்காக நான் அங்க வரணும்னு இல்ல. அப்ப பல்லவி அவ நீல கைகளை சேர் கிட்ட எடுத்துட்டு போறா. அப்புறம் கிளாஸ்ல கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்து சேரை கிளீன் பண்றா. அவ நீல கைகளை பார்த்து நீலம் மேடம் பயந்து போறாங்க. இதென்ன? பயப்படாதீங்க மேடம், இது என்னோட நீல கைகள். எங்க குடும்பத்துல ஒரு வரம் இருக்கு. எங்களுக்கு 8 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் எங்க கைகள் நீளமா மாறிடும். இது என்ன வரம்? நீலா மேடம் பயந்து போய் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாளா கிளாஸுக்கு அவங்க சொல்லி கொடுக்க வராங்க. சரி பசங்களா, யார் இந்த மேக்ஸ் சம்ம சால்வ் பண்ணி காட்டுவீங்க? அருண், நீ சொல்லு. ஆனா மேடம், அது எப்படி வரும்? வராதா? பூரா நாள் ஸ்கூல்ல உட்காந்து என்ன பண்ற? இரு, உன் கதைய சொல்ற. அவங்க குச்சியால பையனை அடிக்க போறாங்க. அப்போ பல்லவி அவ நீல கைகளால ஒரு கையில குச்சியும் இன்னொரு கையில நீலம் மேடமோட கழுத்தையும் பிடிச்சுக்கிட்டா. விடு 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 விடு, உன்னோட நீல கைகளை எடு. இன்னைக்கு உங்களை விட மாட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம், இதுக்கப்புறம் பசங்களை டார்ச்சர் பண்ணுவீங்களா? அடிப்பீங்களா? இதுக்கப்புறம் பசங்களை டார்ச்சர் பண்ணா அடிச்சா உங்களுக்கு அது நல்லதில்ல. இல்ல இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க பசங்களா.
அதுக்கப்புறம் நீலம் மேடம் எல்லா பசங்களோடையும் நல்லா நடந்துப்பாங்க, முக்கியமா பல்லவியோட. அவளை அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பல்லவியோட நீல கைகளால இப்போ எல்லா பசங்களுக்கும் நீலம் மேடம் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. கேஷ்வியோட அப்பா ராம்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அந்த சந்தோஷத்துக்கு காரணமும் இருந்துச்சு. கேஷ்வி எங்க போனமா? கலாவதி நீங்க எங்க போனீங்க? இதோ வரேங்க. என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அப்பா என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு கலாவதி. நான் ஒரு ஃபார்ம் வாங்கினேன்ல, அதுல நம்ம கேஷ்வி பேர் வந்திருக்கு. இனிமே நம்ம கேஷவி பெரிய ஸ்கூல்ல படிப்பா. அட என்னம்மா கேஷ்வி, ஏன் வருத்தமா இருக்க? ஏன் சந்தோஷமா இல்ல? நீ பெரிய ஸ்கூல்ல படிக்க போற. அப்பா, எல்லாரும் நான் கருப்பா இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. பாருங்க, முகமும் கருப்பா இருக்கு. நாகம் மாதிரி முடியும் எவ்வளவு நீளமா இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்லயும் எல்லாரும் அதை சொல்லி தானே கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஸ்கூல்லையும் எல்லாரும் அதை தானே கிண்டல் பண்ணுவாங்க. இல்லம்மா கேஷ்வி, அது ரொம்ப பெரிய ஸ்கூலு. அங்க இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டாங்க. உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. கேஷ்வியோட நிறம் தான் கருப்பு. ஆனா அவளுக்கு ரொம்ப நீளமான அழகான முடி இருந்துச்சு. அவ கருப்பா இருக்கிறதுனாலயே நிறைய பேர் அவளை கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ புது ஸ்கூலுக்கும் கூட அவ பயந்துகிட்டே தான் போய்கிட்டு இருந்தா. ராம்தேன் கலாவதி சொன்னதுனால கேஷ்வியும் சரின்னு ஸ்கூலுக்கு கிளம்புனா. பசங்களும் டீச்சர்ஸும் கேஷ்விய முறைச்சி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கேஷ்வி அவளுடைய கிளாஸ் ரூமுக்கு போனா அவளை பார்த்து கிளாஸ்ல இருந்த பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அட ஓடுங்க ஓடுங்க, அங்க பாருங்க அந்த பொண்ணு எவ்வளவு பயங்கரமா இருக்கான்னு. ஆமா ஆமா, எவ்வளவு கருப்பா இருக்கால. அது மட்டும் இல்லாம அது நீளமான முடி, பாக்குறதுக்கு ஒரு பேய் மாதிரியே தெரியுறா. எல்லா பசங்களும் கேஷ்வியை பார்த்து பேய் பேய்னு சொல்லி கிளாஸை விட்டு வெளியில ஓடினாங்க. பாவம் கேஷ்வியும் அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப அங்க கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. பசங்களை திட்டி எல்லாரையும் உட்கார வச்சாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? போங்க அவங்கவுங்க சீட்ல உட்காருங்க. அப்புறம் இந்த பொண்ணு, உன் பேர் என்ன? என்னோட பேரு என்ன? சரியா பேசவும் வராதா உனக்கு? கருப்பா இருக்கான்னு பார்த்தா பேச்சும் வரலையா? எல்லாம் என் நேரம். போ போ, போய் உக்காரு போ. அப்போ கிளாஸ் ரூம்க்கு இன்னொரு டீச்சர் வந்தாங்க. அவங்க கேஷ்வி உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. என்ன மேடம், இந்த பொண்ணு கிளாஸ்க்கு நியூ அட்மிஷனா? ஆமா ஆமா தீபிகா மேம். அந்த ஸ்காலர்ஷிப்ல இடம் கிடைக்கும்ல, அந்த சீட்ல அவளுக்கு கிடைச்சிருக்கு போல. இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல எங்க கிடைக்க அட்மிஷன்? அட, பொண்ணு பார்க்க கருப்பா தான் இருக்கா, ஆனா அவளுடைய முடிய பாத்தீங்களா? கொஞ்சம் காதை கொண்டு வாங்க, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுனேனா டீச்சர் காதுல தீபிகா டீச்சர் சொன்னது கேட்டு சுனேனா டீச்சர் ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. அன்னையிலிருந்து சுனேனா டீச்சர் கேஷ்வியை நடத்துற விதமே முழுசா மாறி போச்சு. ஏமா கேஷ்வி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சது கொஞ்ச நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறியா? அங்க பாரு, அந்த பீரோ ரொம்ப கலைஞ்சு போயிருக்கு. 2 பேரும் சேர்ந்து செட் பண்ணலாம்ல? கண்டிப்பா டீச்சர், இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டீச்சர் சொன்னதுனால கேஷ்வியும் சரின்னு ஒத்துக்கிட்டா. கேஷ்வி, உன்னுடைய முடி ரொம்ப பார்க்க அழகா இருக்கு. இந்த மாதிரி முடி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு அந்த முடி இல்ல. சரி வா, நான் உனக்கு அழகா ஜடைய பின்னி போடுறேன். கேஷ்வியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவளுடைய கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு அவ மேல அவ்வளவு பாசத்தை காட்டினாங்க. அப்படி அவ கூட பாசமா பேசி அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க. அவளுக்கு தெரியாமலேயே அவளுடைய முடிய கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கேஷ்விக்கு இத பத்தி தெரியவே இல்ல. கேஷ்வி ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஏன்னா அவளுடைய கிளாஸ் டீச்சரே அவளுக்கு ஜடைய பின்னி போட்டிருக்காங்கன்னு. இப்படி கேஷ்விய கிளாஸ் டீச்சர் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அவளை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ கேஷ்விய அவங்க கிளாஸ் மானிட்டராகவும் பண்ணிருந்தாங்க. கேஷ்வியோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸ்கூல்ல டீச்சர் அவளை பாத்துக்கிற விதத்தை கேட்டு. ஆனா மெதுவா கேஷ்வியோட முடியும் குறைய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் கேஷ்வி தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வந்தப்போ கலாவதி அவங்க கிட்ட கேட்டாங்க, உன்னோட முடி எப்படிமா இவ்வளவு சின்னதா ஆச்சு? நீ ஒன்னும் கட் பண்ணலையே. இங்க வா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கட் பண்ணிட்டாங்களா? தெரியலம்மா, நான் எப்பவுமே முடி வெட்டல. ஆனா முடி எப்படி சின்னதாச்சுன்னு எனக்கே தெரியல. யாரும் என்னுடைய முடிய வெட்டவே இல்லையேம்மா. இங்க பாருமா கலாவதி, நீ எதுக்கு பொண்ண ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஸ்கூல் பிடிச்சு போச்சுன்னா நீ எதுக்கு அவ முடி பின்னாடி சுத்திட்டு இருக்க? முடிய எப்படி வேணா வச்சுக்கலாம். நமக்கு வேணா கட் பண்ணிக்கலாம், நமக்கு வேணா வளர்த்துக்கலாம். காலம் மாதிரி அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிம்மா, நீ ஸ்கூல் போக தயாராகு. கலாவதியும் அதுக்கப்புறம் இத பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனா சுனேனாவோட பேராசை அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தடவை அவங்க கேஷ்வியை நிப்பாட்டினப்போ அவளுடைய முடிய நெறியாவை கட் பண்ணிட்டாங்க. அப்ப கேஷ்வியோட பார்வை சிசர் மேல போச்சு. அவ அழ ஆரம்பிச்சிட்டா. மேம், ஏன் மேம் என்னோட முடிய கட் பண்ணீங்க? என் முடி சின்னதாகிறதுக்கு காரணம் தினமும்
நீங்க தலை சீவி விடுறேன்னு முடிய கட் பண்றீங்களா? இருங்க, இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறேன். அப்போ டீச்சர் தீபிகாவும் அங்க வந்தாங்க. என்ன டீச்சர், இந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா பேசுறா, யாருக்கிட்டயாவது சொல்லிட்டா? அட, எப்படி சொல்லுவா மேடம் தீபிகா? இவளுக்கு நாம யாருன்னு தெரியல. ஏ பொண்ணு, நீ யாருக்கிட்டயாவது இந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். அப்புறம் எந்த ஸ்கூல்லயும் போய் சேராத மாதிரி பண்ணிடுவேன். உன் முடிய எங்களை விட்ட விட. கேஷ்வி ரொம்ப பயந்துட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அழுதுகிட்டு அமைதியா ஒரு தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தா. அவ போனது வீட்டுக்கு போற வழியில இல்ல, ஒரு காட்டுக்கு போற வழியில நடந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. நான் இப்போ என்ன பண்றது? டீச்சர் என் முடி எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னா ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்பா அம்மா அப்புறம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த முடி மொத்தத்தையும் அவங்க வெட்டிட்டாங்கன்னா என் தலையில முடியே இருக்காது. நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் எனக்கு உதவி செய்வாங்க? அப்ப அங்க ஒரு அழகான தேவதை வந்தாங்க. நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் ஒரு தேவதை. நான் இந்த காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னுடைய அழுகை சத்தம் கேட்டுச்சா? அதான் நான் இங்க வந்தேன். சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? கேஷ்வி அவளுடைய கவலை எல்லாத்தையும் அந்த தேவதை கிட்ட சொன்னா. அப்ப தேவதை கேஷ்வியோட தலையில கை வச்ச உடனே அவளுடைய முடி முத மாதிரியே அழகா மாறிடுச்சு. அதை பார்த்து கேஷ்வி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ஆனா மறுபடியும் கவலையாயிட்டா. கவலைப்படாத கேஷ்வி, உன்னுடைய முடிய யாராவது இனிமே வெட்ட முயற்சி பண்ணா அவங்க தலை மொட்டையாயிடும். அவங்க உண்மையை சொல்ற வரைக்கும் கண்டிப்பா அவங்களுடைய தலையில முடியே வராது. இந்த தண்டனை உன்னுடைய முடி வெட்டினவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சந்தோஷமா? அட, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீயும் ரொம்ப நல்லவ கேஷ்வி. சரி, இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு. நானும் இருட்டுறதுக்குள்ள எங்க உலகத்துக்கு போயிடுறேன். அப்படி சொல்லி தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. கேஷ்வி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. அடுத்த நாள் கேஷ்வியோட நீளமான முடிய பார்த்து டீச்சர் சுனைனா ஷாக் ஆயிட்டாங்க. சுனைனாவோட பேராசை ரொம்பவும் அதிகமாச்சு. ஸ்கூலை விட்ட எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தீபிகாவும் சுனைனாவும் அவளுடைய முடிய வெட்ட முயற்சி பண்ணும்போது சுனைனாவோட முடி மறைஞ்சு போச்சு. தீபிகாவும் டீச்சர் சுனைனாவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவளுடைய தலையில இருக்கிற முடியும் மறைஞ்சு போச்சு. அட, என்ன தீபிகா மேடம், உங்க தலையில முடியே இல்ல? என்னுடைய தலையிலயும் முடியலையே, இதெல்லாம் எப்படி ஆச்சு? அட ஆமா சுனைனா மேடம், என் தலையிலயும் முடியல, உங்க தலையிலயும் முடியல. நம்ம கிளாஸ் ரூமை விட்டு இப்ப வெளியே எப்படி போறது? எல்லாரும் நம்மள பார்த்து சிரிப்பாங்க. நீங்க பிரின்சிபல் மேம் கிட்டயும் எல்லார்கிட்டயுமே நீங்க செஞ்ச தப்பையும் உண்மையையும் சொல்லி மன்னிப்பு கேட்டாதான் உங்க தலையில முடி வரும். தேவதை தான் இப்படி சொன்னாங்க. இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? மத்தவங்களோட முடிய வெட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப பாத்தீங்களா உங்களுடைய முடி போனதுல நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு? கேஷ்வி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருமே மன்னிப்பும் கேட்டாங்க. அவங்க கேஷ்வியோட முடிய வெட்டி அதை வித்துக்கிட்டு இருந்தாங்க. தீபிகா அந்த வியாபாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. தீபிகா, சுனைனா, நீங்க 2 பேரும் வெக்கப்படணும். டீச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா? கேஷ்வி ஒருவேளை இன்னைக்கு இதை சொல்லலன்னா நீங்க நம்ம ஸ்கூலோட மான மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க டீச்சர்ஸ் அப்படிங்கறதையே மறந்துட்டீங்களா? டீச்சர்ஸ் பணத்துக்கு வேற ஆசைப்படுவாங்களா? நீங்க 2 பேரும் கஷ்டப்படணும். இந்த நொடியை என் ஸ்கூலை விட்டு நீங்க 2 பேரும் போயாகணும். நான் எல்லா ஸ்கூலுக்கும் இன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ண போறேன். இனிமே எந்த ஸ்கூல்லையுமே உங்களுக்கு வேலை கிடைக்காது. உங்க சர்டிபிகேட் எல்லாமே இனி வீண் தான். கேஷ்வி, வெரி குட்மா. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. அதனாலதான் தேவதை உனக்கு வந்து உதவியே செஞ்சிருக்காங்க. காட் பிளெஸ் யூமா. தீபிகாவுக்கும் சுனைனாவுக்கும் அவங்க முடி என்னமோ திரும்ப வந்துருச்சு. ஆனா அவங்க இழந்த டீச்சர் வேலை திரும்ப கிடைக்கல. அவங்க வாங்கின டிகிரிய அரசாங்கம் திரும்ப வாங்கிக்கிச்சு. அவங்க 2 பேருக்கு இப்ப எந்த வழியும் இல்ல. வெளி உலகத்துல எல்லாருமே அவங்கள ரொம்பவும் அவமானப்படுத்தினாங்க. அன்னையில இருந்து எல்லாருமே கேஷ்வி கிட்ட ரொம்ப நல்லபடியா பேச ஆரம்பிச்சாங்க. யாருமே கேஷ்வியோட கருப்பு நிறத்தை பார்த்து கிண்டல் பண்றதே கிடையாது. Thanks for watching.